வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, பலவிதமான ரெஸ்லிங் அப்டேட், ரூமர்ஸ், ரெஸ்லிங் ஷாக்கிங்காக நியூஸ் என்னென்னன்றது ஒன்று தெரிஞ்சிக்கலாம். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வர பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேரை போட்டு விட்டுவாங்க. ரோமன் ரிங்ஸோட தந்தை காலமாயிட்டார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ரோமன் ரிங்ஸோட பதில் என்னவா இருந்திருக்கு, ரோமன் ரிங்ஸ் இதுக்கு எந்த விதமாக ரியாக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரோமன் ரிங்ஸ் பர்சனலாக தன்னோட ட்விட்டரில் எக்ஸ் தளத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு பதில் கொடுத்துருக்காரு. ரோமன் எக்ஸ் தளத்தில் கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, வைல்டு சோமன் அனாய் அப்படின்ற டேக் டீமோட மிகப்பெரிய ஒரு பகுதியாக இருந்த எனது தந்தை, அதாவது லெட்டி சிக்கோ அனாய், அவரை பற்றி இன்னைக்கு இரங்கல் தெரிவித்த அனைவருக்கும் நானும் எனது குடும்பமும் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். எங்களுக்காக இந்த அனாய் குடும்பத்தை ரெஸ்லிங்கில் ஒரு மிகப்பெரிய உருவத்தை கொண்டு வந்த எங்களுடைய தந்தையை மறக்க முடியாது. அவரோட இடத்தையும் வேற யாராலையும் நிரப்ப முடியாது. அந்த இடத்துக்கு வேற யாரும் நிகர் கிடையாது அப்படின்ற மாதிரி புகழாரம் சொல்லியிருக்காரு. அவரோட இரங்கலுக்கு யார் வேணாலும் அறிவிப்பு தெரிவிச்சிருக்கலாம். ஆனால் அவரோட இரங்கலுக்கு வருத்தம் தெரிவித்து AEW கம்பெனி போஸ்ட் போட்டது இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே பிரியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஜட்ஜ்மெண்ட் டே பிரிய போகிறது யாரான்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கனால தான். லிவ் மோர்கனால தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் டே ஒட்டுமொத்தமாக பிரிய போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, லிவ் மோர்கன் எல்லாத்தையும் போய் கலந்து பேசுகிறாங்க, எல்லாத்தையும் போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் டேமியன் பெஸ்ட்டுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. டேமியன் பெஸ்ட் ஃபர்ஸ்ட் மெம்பராக ஜட்ஜ்மெண்ட் டே விட்டு பிரியறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. இல்லை ரீகா ரிப்ளே வரும் பட்சத்தில் டேமியன் பெஸ்ட்டு ரீகா ரிப்ளே ஒரு பக்கமும் மற்ற ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பரும் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரீம் மேட்சோட அப்டேட்டு. ட்ரீம் மேட்சை பற்றி இது ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ட்ரீம் மேட்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்டுபெர்க் வெர்சஸ் ரெய்பேக். கோல்டுபெர்க்கோட அதாவது நியூ வெர்ஷனாக ரெய்பேக்கை கொண்டு வர முயற்சி பண்ணாங்க. இது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் கோல்டுபெர்க்கு பர்ஃபெக்ட் ரிட்டையர்மெண்ட்டை நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ரெய்பேக் அப்பப்போ பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ரெய்பேக் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரெஸ்லர் தான். இருந்தாலும் அவர் ரெசல்மேனியா 41 இந்த மேட்ச் நடக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. அடுத்தது இந்த வருஷம் மணி இந்த பேங்கை ட்ரீம் மேக்கர் டே தான் எடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ரூமர் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மணி இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ண ஆள்கள்லாம் மொத்தமாகவே ஒரு ஒர்த்லெஸ் ஆளாக தான் மாதிரி இருக்குது. ஜேயூஸோவை தவிர பாக்கியெல்லாம் ஒர்த் இல்லாத ஆள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் நடக்க போகிற குவாலிஃபிகேஷன் மேட்ச் சாமஸ் மெக்கன்டையர் வர்சஸ் இல்ஜோ ட்ராகன். இந்த மேட்ச்சில் ட்ரீம் மேக்கர் டே வின் பண்ணி ட்ரீம் மேக்கர் டே மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸை வின் பண்ணி அன்னைக்கே கேஷ் இன் பண்ணி சாம்பியன் ஆகுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்லேயே டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சிஎம் பங்க் வரலாம். அப்படி இல்லைன்னா சிஎம் பங்க் ட்ரீம் மேக்கர் பிரீஃப் கேஸ் எடுக்க போகிற நேரத்தில் தள்ளி விடுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாம் பிளானை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் WWE இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் சம்மர் ஸ்லாமில் ஒரு சிங்கிள்ஸ் மேட்சே ஒரு ஸ்டெப்புலேஷன் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.